இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதான குற்றச்சாட்டை ரத்து செய்ய முடியாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விஜயலட்சுமியின் புகாரை ரத்து செய்ய முடியாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதான விஜயலட்சுமியின் புகாரை ரத்து செய்ய முடியாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி கொடுத்த புகாரை ரத்து செய்ய முடியாது என்று கூறி சென்னை உயர்நீதிமன்றம் இந்த மனுவினை தள்ளுபடி செய்திருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக நடிகை விஜயலட்சுமி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக கடந்த 2011ஆம் ஆண்டு காவல்துறையில் புகார் அளித்த நிலையில் இந்த புகாரின் அடிப்படையில் தனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று சீமான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சர்வசாதாரணமாக இந்த வழக்கை முடித்துவிட முடியாது என்று உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. பெருங்கோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுப்பையா. சுப்பையா, வழக்கினுடைய விவரம். நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக கடந்த 2011ஆம் ஆண்டு பிரபல நடிகை விஜயலட்சுமி போலீசில் புகார் கொடுத்திருந்தார். பலசரம்பாக்கம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தன்னை ஏமாற்றி விட்டதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீமான் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் கடந்த 2011ஆம் ஆண்டு அளித்த புகாரை 2012ஆம் ஆண்டிலேயே நடிகை விஜயலட்சுமி புகாரை திரும்ப பெற்றுக் கொண்டதாகவும் கடிதத்தின் அடிப்படையிலும் விசாரணை நடத்தி போலீசார் இந்த வழக்கை முடித்து வைத்து விட்டதாகவும் வேண்டுமென்றே இந்த வழக்கு தற்போது தொடரப்பட்டுள்ளதாகவும் சீமான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை ரத்து செய்வது தொடர்பாக விளக்கம் பெறுவதற்காக நடிகை விஜயலட்சுமி நேர் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆனால் வரவில்லை. இந்நிலையில் மீண்டும் இந்த வழக்கு இளந்திரை முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சீமான் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஜான் சச்சின் ஆஜராகி வாதாடினார். இந்த வாதங்களை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து விஜயலட்சுமி தரப்பில் வாக்குமூலம் அளிக்கப்பட்டது. அது சீலிட்ட கவரிலும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் தான் நீதிபதி இந்த வழக்கை இருதரப்பு வாதங்களை கேட்டு இந்த நீதிபதி வழக்கை தீர்ப்பளித்தார். அதற்கு முன்னதாக எதற்காக இந்த வழக்கை திரும்ப பெற்றார், வழக்கை திரும்ப பெறுவதற்காக விஜயலட்சுமி கூறியிருந்தாலும் காவல்துறை பாலியல் வன்கொடுமை என்ற தலைப்பில் விசாரிக்க அதிகாரம் உள்ளது என்றும் நீதிபதி தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் சர்வ சாதாரணமாக இந்த வழக்கை முடித்துவிட முடியாது என்றும், எனவே வழக்கை தள்ளுபடி செய்ய கோரிய இவருடைய மனுவை தள்ளுபடி செய்வதாகவும் சீமானுடைய மனு தள்ளுபடி செய்வது என்று தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் சீமான் மீது தொடரப்பட்டுள்ள அந்த வழக்கின் விசாரணை 12 வார காலத்திற்குள் முடித்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்துள்ளார். கார்த்திகா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பையா. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதான விஜயலட்சுமியின் புகாரை ரத்து செய்ய முடியாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. திருமணம் செய்து கொள்வதாக அவர் ஏமாற்றியதாக நடிகை விஜயலட்சுமி புகார் அளித்ததை தொடர்ந்து இந்த புகாரினை திரும்ப பெற வேண்டும் என்று சீமான் தரப்பிலிருந்து மனு அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.